ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஒரு விலாக் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் லாங் விலாகாக போடுங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு விலாக் வந்து கண்டிப்பாக லாங்காக போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்கியூஸோடையே இந்த விலாகை நம்ம தொடங்குகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 6:00 தான் வந்து என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா தூங்க முடியுது இப்போது. கீதிகாவுக்கு வந்து 7:00 தானே ஸ்கூல். அதனால் 6க்கு எழுந்திரிச்சோன்னா கிடுகிடுன்னு செஞ்சு கீதிகாவை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சுதிக்ஷாவையும் பார்த்தா போதும். நமக்கு டைம் இருக்குது நிறையா. அதனால வந்து நான் காலையில் எழுந்திரிச்சு கீதிகாவுக்கு வந்து அவங்க குட்டி இட்லியும் கார சட்னியும் கேட்டிருந்தாங்க. அது பண்ணி லஞ்சுக்கு கொடுத்துட்டு காலையிலையும் பேக் பண்ணி எல்லாம் கிளப்பி விட்டாச்சு அவங்கள. இப்போது சுதிக்ஷாவோட டர்னு. சாரி, நான் பேரை மாற்றி மாற்றி சொல்லுவேன். இவங்க 2 பேரையும் கூப்பிடுறதே வந்து நான் சுதிக்ஷாவை கீதிகானுவேன், கீதிகாவை சுதிக்ஷானுவேன், மாற்றி மாற்றி தான் கூப்பிடுவேன். ஸோ சுதிக்ஷா வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்றாங்கங்க. கீதிகா எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கும்போது 6:30க்கெலாம் அவங்களும் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு 8:20க்கு தான்டா ஸ்கூலு, நீ மெதுவாகவே எந்திரிச்சு கிளம்புடா, நீ கிடைக்கிற டைமில் தூங்கு நல்லா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல, நான் எந்திரிக்கிறேன். ஏன்னா இப்போது அந்த டீனேஜ் அந்த ஏஜில் இருக்காங்களா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம நல்லா கிளம்பி போகணும், அப்படி என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன இது பண்ணுறோம், அந்த டைமில் இருக்காங்க இப்போது. நம்மளும் அப்படி தானே அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு அப்படி என்ன ட்ரெஸ் போட போகிறோம். அவனா நமக்குலாம் யூனிஃபார்ம் தான் இருந்தது. அந்த யூனிஃபார்ம்லேயே எவ்வளோ அழகாக போகணுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். யூனிஃபார்மு ரெட்டைச்சடை போட்டு போகிறதுக்கே வந்து அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று கிளம்பி போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மும் கிடையாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம். அதனால் வந்து நாளே எடுத்து வைப்பாங்க, என்ன ட்ரெஸ்லாம் போட போகிறேன்னு சொல்லிட்டு 4-5 தடவை போட்டு பார்ப்பாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டைமுங்க. மற்ற எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்க டைமு. ஸோ எனக்குமே அவங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 3 பேரும் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நடந்துட்டு வரலான்னு. இப்போ ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, அதனால் வெளியில் வாக்கிங்லாம் போக முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தான் போய் ஃப்ரெண்டோட போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அப்படியே நடந்துட்டு வந்தாச்சு. வரும்போதே ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிருக்காங்க. இன்றைக்கி வந்து சும்மா புட்டு சுற்றுற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்போ வந்தோடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக இந்த புடவை ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக கட்டி. முன்னாடி நீங்கள் இந்த விலாக்லலாம் பார்த்துருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புடவெல்லாம் கட்டி நான். இந்த புடவை தான் இன்றைக்கி கட்டினேன். அழகாக இருந்தது, எனக்கே பிடிச்சிருந்தது. இந்த பஃப்பு ஸ்லீவ்ஸ் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் கோவை சரளா சொல்லுவாங்கள்ல, பேஷன் அப்படி அந்த மாதிரி கிளம்பி தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் எல்லாம் சுத்தமாகவே பத்தாமல் இருந்ததுங்க எனக்கு. அதனால தான் அந்த 3 வருஷமாக நான் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் போடல. இப்போ நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ணினதுனால இந்த ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் பத்துது. அதனால ரொம்ப ஹாப்பி. இப்போ எல்லா சாரியும் கட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாமல் இருந்த நிறைய சாரீஸ்லாம் வந்து இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து உங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாலான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆமாம், அதெல்லாம் பெரிய பொண்ணாகி 2 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் பெரியவங்களாம் வந்து வீடியோவில் போட வேண்டாம் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து வீடியோவில் போடலை. அதனால தான் நான் வீடியோலையும் சொல்லலை, வீடியோலையும் போடலை. ஸோ அதான் விஷயம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களே, அதனால தான் சொல்கிறேன் நான். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இங்கே என் பொண்ணுன்னு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க யார் பெரிய பொண்ணானாலும் எல்லோரும் வந்து தாய் மாமா ரோல் எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. 10-15 பேரும் தாய் மாமா ரோல் எடுத்துக்குவோம். ஸோ அவங்களுக்கு வந்து கூடவே இருந்து எல்லா ஃபங்க்ஷனும் சூப்பராக பண்ணுவோம். அது மாதிரி தான் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் இப்போது லாஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி பெரிய பொண்ணானாங்க. வீக் டே தான், பட் எல்லோரும் போயிட்டோம். சூப்பராக ஃபங்க்ஷன் நடந்தது. அதே மாதிரி தான் சுதிக்ஷா ஃபங்க்ஷன் இங்கே ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5th டே புட்டு சுற்றினோம். சரி, நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். நேற்றே கேட்டேன், அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன் சண்டேன்றதுனால. சரி, ஓகே, இன்றைக்கி மண்டே, சரி வெஜிடேரியனாகவே ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கீதிகாவை பிக் பண்ணிட்டு வந்து ஒரு 2 hours சூப்பராக நானும் கீதிகாவும் தூங்கிட்டோங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு சாரியிலேயே வந்து படுத்து தூங்கிட்டேன் நான். ஏன்னா திருப்பி ஈவினிங் அவங்க வீட்டுக்கு தானே போகணும், அதனால் திருப்பி சாரியிலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சிட்டு
அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன். அங்கே வந்து அவங்க மல்லிகைப்பூ வேறு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்ததா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அந்த இதை கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாவு ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு இட்லி ஊற்றணும்னு, ஏன்னா இந்த தடவை இட்லி அந்தளவுக்கு சரியாக வராத மாதிரி ஃபீலாக இருந்தது. ஏன்னா அந்த மாவு ஆட்டும்போது நான் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்கலைங்க. அதனால தான் நார்மலாக மாவு நம்ம ஆட்டும்போது அது கொஞ்சம் பக்கத்துலேருந்து அடிக்கடி தள்ளி விட்டு ஆட்டினோன்னா நல்லா வரும். இன்றைக்கி வேறு வேலைகள்லாம் இருந்ததுனால அது கொஞ்சம் நான் வந்து கேர் எடுத்துக்கல. அதோட இது வந்து மாவில் தெரிஞ்சுது. அதனால் சரி தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போனால் செட் ஆகாது, அதனால் பணியாரமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாவையே கரைச்சி தாளித்து கொட்டி பணியாரம் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் பூரி மசாலா, அப்புறம் வந்து அப்பம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தீபாவளிக்கெலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அது என்னது வாழைப்பழம், அப்புறமா வந்து மைதா இதெல்லாம் போட்டு அப்பம் பண்ணுவோம்ல, அந்த அப்பம் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சரி கேசரி எதாவது பண்ணாமல் நினச்சேன். டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போயே வந்து டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. ஒரு 6:30 அந்த மாதிரி 7க்கு போகலான்றது தான் என்னோடய பிளானு. ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் எல்லாருக்குமே இருக்குது, அதனால். அப்புறமா ஆனியன் பக்கோடா கொஞ்சம் பண்ணிட்டோம். அப்புறம் கருப்புளுந்து லட்டு, அது வந்து ஒரு அந்த 5 நாளுமே நினச்சிட்டு இருக்கேன், குழந்தைக்கு அதை செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ்லாம் லேசி ஆகிடுவோம் போலங்க. செய்யலாம் அப்படின்னு நினச்சா லேசி ஆகிடுவோம். இன்னொன்று என்னென்னா, வெளியில் குளிர் செம்ம குளிராக இருக்குது. அந்த குளிர்லேயே வந்து ஐயோ வீடு ஃபுல்லாக சில்லாக இருக்க மாதிரி, இதுக்கும் ஹீட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் கூட என்னவோ குளிராக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. அதனால் வந்து வேலை செய்கிறதுக்கே பிடிக்கிறதில்ல. எப்படியோ நம்மளே புஷ் பண்ணி இந்த வின்டரை நம்ம ஓட்டணும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த வின்டர் வந்து மைண்டையும் அப்படியே டிப்ரெஸ் பண்ணும், நமக்கு வேலையும் செய்ய விடாமல் அப்படியே நம்மளை வந்து டவுன் பண்ணும். அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் மோஸ்ட்டாக. பட் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த குளிர் வந்து அப்படியே நீ டவுன் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் நம்ம தான் வந்து வென்று வருவோம் அப்படின்ற மாதிரி வரணும். அதனால் இன்றைக்கி வந்து அந்த உளுந்த லட்டும் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் 2-3 ஐட்டம் என் மைண்டில் இருந்தது. இடியாப்பம், அப்புறம் வடைக்கறி, போளி, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது என் மைண்டில் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று வீக் டேவாக இருக்குது. அதனால் இன்னொரு நாள் ஒன்றா கூட பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது சமைக்கிறோன்னா என் மைண்டு கொஞ்சம் அப்படியே பிரைட் ஆயிருங்க. இன்னும் எதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் சிச்சுவேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு கிளாஸ் இருந்தது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்ததா. ஸோ அதனால் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க ஹெல்ப்புக்கு. அவங்களும் சேர்ந்து நம்ம 2 பேர் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோமா நம்ம. அதனால் வந்து அவங்களும் வந்தாங்க. 2 பேரும் கதையடிச்சிட்டு பேசிக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். இந்த ஒரு வாரம் எப்படி போச்சு தெரியுமா? யாராவது குழந்தை பெற்றாங்க, இல்லை யாராவது வந்து மாதமாயிட்டாங்கன்னா நம்ம உடனே நம்மளோட மெமரிஸ் போயிடும் பார்த்திங்களா. நம்ம கன்சீவ் ஆகும்போது என்ன ஆச்சு, எப்படி இருந்தது, வாமிட் வந்ததா, அந்த மாதிரி பேசுவோம்ல. அது மாதிரி தான் இந்த பொண்ணு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. அந்த ஃபங்க்ஷன் பண்ணது, யார் வந்தா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லோரும் அதை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். எப்போல்லாம் மீட் பண்ணும்போதோ, என் பொண்ணு வரும்போது இப்படி ஆச்சு, நான் வயசுக்கு வரும்போது எங்கள் அத்தை வந்தாங்க, இப்படி வந்தாங்க, அந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி தான் பேசுவீங்களான்னு சொல்லுங்கள். யாருக்காவது கல்யாணம் நடக்குது, எதுனாலும் நம்ம வந்து அது ரிலேட்டடான திங்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்ததை ரிலேட் பண்ணி பேசுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாக. ஜாலியாக போச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீக் ஃபுல்லாக. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கேப்பில் வந்து குழந்தைங்களாம் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு இடையில நாங்கள் செஞ்சுட்டு அப்படியே வந்து 2 பேரும் சேர்ந்து கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முன்னாடி வேலைக்கு போயிட்டு இப்போ போகாமல் இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நிறைய பேர் என் கூட பழகிறவங்களே அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு அப்படி தோணவே தோணாதுங்க. வேலைக்கு போனாலும் ஹாப்பி, வேலைக்கு போகலான்னாலும் ஹாப்பி. ஸோ என்ன சிச்சுவேஷன் இருக்கோ, என்ன நடந்துட்டு இருக்கோ லைஃப்பில், அதை வந்து அப்படியே வந்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோடது. வேலைக்கு போகிறப்ப அது ஒரு ஜாலியாக இருந்தது, வேலைக்கு போகாதப்ப இது ஒரு ஜாலியாக இருக்குது. ஸோ 2யுமே நம்ம வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சூப்பராக வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ திருப்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃப்ரீ டைம் கிடைக்குமான்னு தெரியாது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போகும் இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து என்ன டைம் கிடைக்குதோ நம்ம வந்து அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். வேலைக்கு போகிறப்ப என்ன கேப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ என்ன ஹாப்பி, குழந்தைங்களோட என்ன பண்ணோம் அதெல்லாம் பார்த்து அப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையுமே எப்போது உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலுமே அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு யாரும் கேள்வி கேட்கும்போது நமக்கு அது ஹர்ட் ஆகாது. என்னையை பொறுத்தளவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, வேலைக்கு போகிறது ரெண்டுமே ஈக்குவலான விஷயந்தான். எது நமக்கு பிடிச்சிருக்கோ, எது நம்ம லைஃபுக்கு ஏற்றதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.